உடல் ஆரோக்கியம் மாத்திரமல்ல, உடல் உள்ள சமூக ஆன்மீக ஆரோக்கியம் இவை அனைத்தும் ஒன்றிணைந்ததுதான் ஆரோக்கியம் எனப்படுவது. ஆகவே இந்த ஆரோக்கியத்தை ஏன் நாங்கள் பேண வேண்டும் என்பதற்காக இந்த உலக சுகாதார ஸ்தாபனமானது ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு ஹெல்த் டே என்று கூறப்படுகின்ற உலக ஆரோக்கிய தினத்தை கொண்டாடி வருகின்றது. அதில் இந்த 2016ஆம் ஆண்டின் தொனி பொருளாக இருந்தது நீரிழிவை வெற்றி கொள்வோம் என்பதாகும். எமது யாழ் போதனா வைத்தியசாலை சமூகம் குறிப்பாக இந்த நீரிழிவு சங்கமானது பல ஆண்டு காலமாக பல வகையான செயல் திட்டங்களை செயற்படுத்தி வருவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 2009ஆம் ஆண்டு வைத்திய நிபுணர் எஸ். சிவன்சுதன் அவர்களினால் இந்த நீரிழிவு சிகிச்சை நிலையமானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று ஏறக்குறைய 11,000 பதிவு செய்யப்பட்ட நீரிழிவு நோயாளர்கள் எமது சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். உலகளாவிய ரீதியில் உங்களுக்கு தெரியும், இந்த நீரிழிவு நோயின் தாக்கம் சிறிது சிறிதாக அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. முன்னைய காலங்களில் மேலத்தைய நாடுகள், அதாவது வசதி கூடிய நாடுகளில் இருந்த நோயாக இருந்த நீரிழிவு இன்று வளர்முக நாடுகளையும் தாக்கி வருகின்றது. உலக நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கையில் 2/3 பங்கினர் இன்று அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளில் தான் இருக்கிறார்கள். இந்த உலக வரைபடத்தில் நீங்கள் பார்க்கலாம், இலங்கை போன்ற தென் ஆசிய நாடுகளில் மிகவும் அதிகமான நீரிழிவின் தாக்கம் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். எமது வாழ்க்கை முறையில் இருக்கின்ற பிரச்சனைகள். அதாவது ஒவ்வொரு 10 வருடமும் நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகிக் கொண்டு வருகின்றது. இந்தியா 1ஆம் இடத்தை அடைந்துவிடும். அதே போல எமது தென்னாசிய நாடுகளான பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் இந்த டாப் 10 கண்ட்ரீஸில் இன்னும் 15 வருடங்களுக்குள் வந்துவிடும். இலங்கையும் போட்டி போட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. இலங்கையில் நீரிழிவு நோயாளர்களின் பரம்பரை என்ன? 1980களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ஒரு ஆய்வு சொல்லுகிறது, ஏறக்குறைய 2.5 அல்லது 3% நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டு அதற்கு முன்னிய காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின்படி ஏறக்குறைய 12% பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவருக்கு நீரிழிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. அதே போல உடற்பருமன் அதிகரிக்கும் பொழுது நீரிழிவு ஏற்படும் சாத்தியக்கூறு அதிகமாகின்றது. அதே போல மிக அண்மையில் கொழும்பு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின்படி பாடசாலை மாணவர்களிடையே மேற்கொள்ளப்பட்டது. ஏறக்குறைய 10 தொடக்கம் 15% பாடசாலை மாணவர்கள் நீரிழிவு நோயின் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறை கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கியமான காரணம் இந்த சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி என்று கூறப்படுகின்ற சிறுவர்களுடைய பருமனாதல் சிறிது சிறிதாக அதிகரித்து செல்வது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இன குழுமங்களை அவர்கள் ஒப்பிட்டிருந்தார்கள். அதில் ஒரு வருந்தத்தக்க விடயம், இலங்கை தமிழர்களிடையே நீரிழிவு நோயின்